மயிலாடுதுறை மக்களின் நீண்டகால கனவான புறவழிச்சாலை திட்டப்பணிகள் டிசம்பரில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார். மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் பேட்டி. மயிலாடுதுறை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க 2010ஆம் ஆண்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது மணக்குடியில் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அங்கு பேருந்துகள் சென்று வருவதற்கு புறவழிச்சாலை அமைய வேண்டியது அவசியமாகியுள்ளது. இந்நிலையில் புறவழிச்சாலை பணிக்காக ரூபாய் 175 கோடி தற்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த மயிலாடுதுறை எம்எல்ஏ எஸ். ராஜகுமார் கூறுகையில், மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைப்பதற்கு கடந்த 2010ஆம் ஆண்டில் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது ரூபாய் 56 கோடி திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இம்முறை எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற பின்பு தமிழக அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தேன். அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு முதல் 16.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலங்களை கையகப்படுத்த தொடங்கி கடந்த மார்ச் மாதம் வரை ஆணை மேலகரம் ஊராட்சி முதல் திருவிழந்தூர், வல்லாளகரம், உளுத்துக்குப்பை, மணக்குடி, மன்னம்பந்தல் ஊராட்சி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு மட்டும் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. மீதமுள்ள தொலைவுக்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்தினேன். இந்த புறவழிச்சாலை திட்டம் ரூபாய் 175 கோடி மதிப்பீட்டில் செயலாக்கத்திற்கு வரவுள்ளது. இதற்காக தமிழக முதல்வருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் நன்றி. புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை டிசம்பர் மாதத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார். 42 மாதங்களில் பணிகளை முடிப்பதற்கு டெண்டரில் கோரப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மக்களின் நீண்டகால கனவான புறவழிச்சாலை திட்டப் பணிகள் டிசம்பரில் தொடங்கிவிடும். மேலும் மாப்படுகை, நீடூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகளும் விரைவில் தொடங்கும் என்றார். மயிலாடுதுறை புறவழிச்சாலை திட்டம் 160 கோடி ரூபாயில் டெண்டர் விடப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இந்த வாரத்தில் அது செயல் வடிவத்துக்கு வர இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த திட்டம் நான் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2006-11 காலகட்டத்தில் இருந்த நேரத்தில் மயிலாடுதுறையில் போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கு, எதிர்காலத்தில் போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கான ஒரு திட்டம் தேவை என்கின்ற அடிப்படையில் இந்த புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாம் திட்டமிட்டோம். அந்த திட்டமிட்ட அடிப்படையில் அந்த திட்டத்தை செயலாக்குவதற்காக நெடுஞ்சாலைத்துறையோடு ஆலோசனை செய்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அது உடனடியாக செயல்படுத்துவதற்கான சிந்தனையோடு அந்த ஒரு சுற்றுவட்ட சாலைக்கு 16.5 கிலோமீட்டர் தூரத்திற்கான மயிலாடுதுறை நகரத்து வராமல் மாற்றுப்பாதையிலே குடந்தை சென்னை சாலைக்கும் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலைக்கும் அதே போல் மயிலாடுதுறை திருவாரூர் சாலைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல் வடிவம் கொண்டுவதற்காக கடந்த டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முயற்சி எடுத்து அப்போ